அடந்ததொரு வனக்காடா அடந்ததொரு வனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கல்லிசரி உடமரந்தாம் படுக்க என்ன நாடும் ஊரா பெரு வாங்க வச்சு என் கல்லிசரி காலி முனியா கொஞ்ச நேரம் அந்த கல்லிசரி உடமரத்தை விட்டு நத்தத்துல உள்ளவன் தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா கல்லிசரிய விட்டு வர்றது சொந்த குதிரடா ஆளுயர விச்சரோவா கருப்பு அட ஆளுயர விச்சரோவா வாடா அசையாதுடா கீனாத்தி கருப்பு வெட்டி புடியருவா உன் காலுக்கு சலங்கைக்கு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணியே மேமாட்டி 5 ஜட பரஜிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரண இட என் சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா இந்த நத்த வட்டார மக்களை காக்கிறேன் என்று சொல்லி நேர நீ எந்திரி ஒத்த காலு சப்பானி அட ஒரு கால நொண்டியடா நீ படுத்தது கலங்கடியா பார்வ வார்த்தை இத்தி மரா கொஞ்ச நேரம் ரத்த வத்தார சாமிகளை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம அருப்பு ஹலோ கருப்பு ரொம்ப ஒழிக்குதா மெதுவா செய்வா மெதுவா செய்றியா ஹலோ ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி மனம் மகிழுமிரா
மாசி திருவிழா, நம்ம நத்த மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இங்கே மிகப்பெரிய கலைஞர்களை கொண்டு வந்து அருமையான நாடகத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். கலை ஆர்வத்தின் மிகுதியாக எங்கள் தை மாதம் நடைபெற்ற கொண்டையம்பட்டி கும்பாபிஷேகத்தில் ஒரு நாடகத்தை இதே பொறி ஆறுமுகம் ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்தார்கள். அதே போல கலை ஆர்வம் கொண்டு காப்பு கட்டுவதற்கு முதல் நாள் அருள்மிகு கருப்பசாமி நாடகத்தை இங்கே நடத்தி பெருமை சேர்த்தார்கள். இப்பொழுது இந்த வள்ளி திருமண நாடகத்தை கலை உலகளே கலையரசன் நம்மளது பப்புன் அவர்களை கொண்டு வந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் கலை பணியை பாராட்டி இதை போல நிறைய கலைஞர்களை கொண்டு வந்து நடத்தி இந்த அம்மனுக்கு மட்டுமல்ல, இந்த திருவிழாவிற்கு மட்டுமல்ல, ஏனைய திருவிழாவுக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பம் மென்மேலும் வளர வேண்டும், அவர்களுக்கு நிரந்தரமான நல்ல வருமானத்தை இந்த அம்பாள் கொடுக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். உங்கள் சார்பாக, கலைஞர் சார்பாக கேட்டு அவரை பாராட்டி இந்த பொன்னாடையை அவருக்கு போர்த்துகிறேன். பொறி ஆறுமுகம் என் தம்பி அவர்களுக்கு. அவருக்கு பொறி ஆறுமுகத்துக்கு உறுதுணையாக இருந்து உதவி உத்தாசியும் செய்து கொண்டிருக்கின்ற பூக்கடை வடிவேல் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். கோமாளி வந்தேனுங்க, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க, சிரிக்க வைக்க நாட்டை சிரிக்க வைக்க சிசிர்த்த கோமாளி வந்தேனுங்க, சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க, ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க, மோட்டார விட்டிறங்கி வந்தோமுங்க, மோட்டார விட்டுறங்கி வந்தோமுங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோமுங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோமுங்க, ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே. அவ்வளவுதான், 2 வரி தான் பாட்டு. சார் போய்ங்க ப்ரோ, அருமையான மை செட்டு உண்மையிலேயே. வாங்கத்தா தங்கச்சி வாங்கத்தா. ரொம்ப நன்றி. அதுக்குதான் உண்மையான பாசமானது என் தங்கச்சி பூரா. உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அன்னை கட்டி வைக்கிறேன், மருதமணி மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறேன். நத்தம் பஸ் ஸ்டாண்டில் எங்கிட்ட பொறிகளில் விற்றாத பொழைச்சிக்க. அப்பு 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 யாருக்குமா பொண்ணாடாது போடணுமா? ஆமாம், அப்புறம் பேசிக்கிறோம். அது காது ஊத்து வீடு கிடையாது. அண்ணே, எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உனக்கா? இதை ட்ரை பண்ணுறியா? வேணாம், நல்லா இருக்காது. எக்கோ சார், ஒரே ஒரு கனிக்காக, ஒரே ஒரு கண்ணிக்காக. இல்லை கண்டாலே மணி நல்லா பாடுறா. நல்லா ஆண்டா பாடுறேன். என்ன கொணட்டுற? நல்லா பாடு. ஒரே ஒரு கனிக்காக, ஒரே ஒரு கண்ணிக்காக சிவபெருமான் குடும்பத்தில சண்டை வந்தது. லைட்டா வைக்கணும், அலசி லாரி டயர்ல வெடிக்கிற வைக்க கூடாது. லைட்டா ப்ரோ, லைட்டா ப்ரோ. கப்ளிங் வேணுமா? சின்ன கப்ளிங். ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா? என்ன சண்டை அங்கே வந்தது?
என்ன சண்டை அங்கே வந்தது? ஏதாய் இந்த கூட்டத்துல நீ வித்து காலக்கில உழப்பி போடாம இங்க வா. மேனேஜர் அதுக்கு ஒரு 5000 கொடுத்து விடு. இங்க வாத்தா, நான் காப்பாத்துறேன். இங்க வா, பார்த்துவீங்க. நான் இருக்கேன், மயம் இருக்கேன், கவலைப்படாத. ஆனா இந்த வயசுலையும் உழைத்து வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த வீர தமிழச்சி எம்கேஆர் தலை வணங்குறேன். ஒரே ஒரு கனிய கொண்டு போனாரு நாரத மகரிஷி. ஒரே ஒரு கனிய கொண்டு போனாரு நாரத மகரிஷி. அப்ப சிவபெருமான் குடும்பத்தில அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் தம்பி 2 பேரு. பிள்ளையார் சுழிய போட்டு செயலதும் தொடங்கு. பிள்ளையார் சுழிய போட்டு செயலதுவும் தொடங்கு. கணபதி அண்ணே போடவென்ன தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தம்பி. அப்ப நாரதர் சொன்னாரு, இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வாராங்களோ, இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வாராங்களோ, அவங்களுக்கு தான் இந்த கணின்னு போட்டி ஆரம்பம். ஆமா, போட்டி ஆரம்பம். ஆனா கந்த பெருமான் என்ன செஞ்சாரு? மயில கூட்டிக்கிட்டு உலகத்தை வளவர துவங்கினாரு. மயில் குஞ்சு செத்துறாதானே? ஓ, வேலை மாசம் பார்த்து பாரு. சரிடா, அவர் மயில் ஸ்ட்ராங்கா ரேசர்ஜியை போட்டு கூட பார்த்துருப்பாரு. ஆனா விநாயக பெருமான் அன்னைக்கு அவர் மூஞ்சூறு பொந்துக்குள்ள மழை காரணமா போயிருச்சு. உண்மைதான். அப்ப நீ அவ வீட்டுல இருந்தியாக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க மேலோகத்துல இருந்து. அன்னையும் தந்தையும் தான் உலகம் என்று சுத்தி வந்து கனிய வாங்கினாரு. அப்படி வாங்கினாலதான் கோபத்துல போன முருகப்பெருமா இன்னைக்கு மாலைகளை போட்டுக்கிட்டு பழனி மலைய போறான். அந்த படை வீடு வர காரணமா இருந்தது அந்த கனி. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த அடர்ந்த கூட்டத்தில நன்னானே, இந்த அடர்ந்த கூட்டத்தில நன்னானே. பாடி மகிழ்ந்துடுமோ ராசாக்கா, பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான், பந்தவசம் தேடிடுவோம், ஓடி விளையாடுவோம் ஏமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா. இந்த ஓடனந்த கூட்டத்தில எழலமாமா, இந்த ஓடனந்த கூட்டத்தில எழலமாமா. ஒரு தரண்டரத்து உள்ள நத்த வட்டாரமே தாய் உள்ளையா, இந்த மாரியம்மன தரிசிக்க ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு நத்த வட்டாரமே ஒத்துமையா குடி தாயும் புள்ளைய குடிருச்சு, நம்ம தாயும் புள்ளைய குடிருச்சு. ஒரு தரண்டரச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு ராசாக்கா, நாடு திரண்டிருச்சு ராசாக்கா, போறா நாடு திரண்டிருச்சு ராசாக்கா. நாடகத்தை பார்க்க தர ராசாக்கோ, நாடகத்தை பார்க்க தானே ராசாக்கோ. ஏலோ 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 ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ, ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ. சாரட்டு வண்டி ஓட்டி நத்தத்துல ஆதி கிழமை வளர்த்த 2 புள்ள மாட்ட பூட்டிய
வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி சத்த மாடு ஊட்டிய சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி மாடு ஓட்டி சலங்கமணி மாடு ஓட்டி சாயங்கால போற வண்டிய ஏமாமா சாயங்கால போல வண்டிய ஏமாமா சாயங்கால போற வண்டிய ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழலமா போய் கருப்பே வாசலுக்கு எழலமா போடு எல்லோ எல்லோ எழலமா எல்லோ 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 எழலமா எல்லோ வாங்க பொன்னாடையை போத்தி விட்டு போங்க போ. நான் உங்களை ஒன்றுமே சொல்லலையே. எங்களுக்கு துண்டு கண்டு இல்லையா? எங்களுக்கு போடுங்க. வாயா வாயா ஆசாமி காப்பு கட்டிட்டு நினச்சிருக்க போ. கலை சாமி புழு புழுன்னு உன் வீட்டில் இருக்கும். காப்பை கட்டிவிட்டு தண்ணியை போடுற பெட்டி ராஸ்கல். கருத்தலாக்கம்பட்டி புதூர். என்னது என்னது கூலிக்கிறதுக்கு என்னது என்ன பேர் ஐயா? ஐயா என்னங்க 2 சிராக்ஸ் எடுத்துட சொல்லுங்க அதில். என்னது ஐயா கருத்தலக்கம்பட்டி புதூர். ஆமாம் சொல்லவே வேணாம். நீ போ இந்த 100 ரூபாய் கொண்டு போ நாளைக்கு ஓட்டுக்கு தேவைப்படும். இந்த ஏன் இந்துக்கள் கலாச்சாரம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒரே விஷயம் சிந்திக்கணும். சாமி என்றது உங்கள் வீட்டில் கிள்ளிக்கிற கிடையாது. நிறைய பேர் இப்படித்தான் மாலையை போடுவேன், மாலையை கலட்டி வச்சு தண்ணி அடிச்சு விட்டு மறுபடியும் குளிச்சு விட்டு போடுவேன். அப்போ சாமி மைத்தில் இருக்கேன். ஐயா நீங்கள் கேமரா எடுங்கய்யா. அண்ணே சொல்லிடுங்கண்ணே. இந்த நாடக மேடைக்கு வரைய தேர்ந்துள்ள மரியாதைக்குரிய நம்மளுடைய திரைப்பட புகழ் அண்ணே அவர் அவர் நல்லது செய்கிறது யாரும் சொல்ல வேண்டியவே கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு நம்ம மேடைக்கு வந்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய விழாக்குழுவின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொறி சி ஆறுமுகம், பூக்கொடை ஏ வடிவேல், TN 42 மறக்க முடியாது. நாடகத்தில் நான் போடுற காஸ்டியூம் பூராமே TN 42 தான். வாழ்த்துக்களை பூரா ஏன்ட்டியே 5000 பிள்ளை தட்டிட்டியே. ஆனால் இளைஞர்களுக்கு இந்த காலத்துக்கு எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக தினசரி ஒரு ஆடையை தயாரித்து கொண்டிருக்கிறார் TN 42 நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள கடைக்கு ஆதரவு தாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தங்கா. மருதமணிக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து அதை அவன் சமக்க முடியல. இந்த தண்டியை தச்சுட்ட சவராசக்காரன் போர்வை தச்சது மாதிரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க எங்க சொன்னியே வரல யார? இப்போ எதுக்கு ஐயா பேரை சொல்லணும்? நோட்டீஸ் வாசிக்கும் போது சொல்கிறேன். மருதமணி இப்போ வர மாட்டார், அவர் அப்புறம் வருவார். இப்போத்தான் குளுக்கோஸ் ஏற்றி போட்டு வந்திருக்கு. அவன் வரணுமுங்க. அவன் நீரே சொட்டு சொட்டாதான் போகுது. ஒன்றுக்கு இருக்கவே 7 மணி நேரம் ஆகுது. அவனை போட்டுக்கிட்டு பாவம் ஏதோ வயிற்று புழப்புக்காக அந்த பாமர மக்களை, கவலையோடு இருக்கக்கூடிய இந்த மக்களை சிரிக்க வைப்பதற்காகத்தான் நான் எங்கள் அண்ணனை ஏதாவது ஒன்று பண்ணுறேன். என்னைக்கு அவனை வெதரில் அடித்தவனை கொல்ல போகிறனோ பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான இது நத்தம் மாரியம்மனுடைய திருவிழா நாடகமா இல்லை நத்த வட்டார என் உழைத்து வாழக்கூடிய இந்த மக்களுடைய உணர்வா? நாடக கலைக்கு கிடைச்ச பெருமையாத்தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே நானும் மருதமணிலாம் பெரியாலே கிடையாதுங்கய்யா. ஏதோ இன்னைக்கு உலகம் அப்படி உலகம். இன்னும் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் இந்த தண்ணி பழத்தை திண்டுக்கிட்டு இருக்கேன், நடிப்பு அரக்கனா. அவனை பார்த்தா 10 கோடி கட்டின நகை கடையை திறக்க கூப்பிடுவாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, திறமை எங்கேயும் இருக்கும். உங்கள் அத்தனை பேர்ட்டுமே திறமை இருக்கும்யா. நீங்கள் அத்தனை பேருமே தான் பெரியார். நீ எதுக்கு சந்தனம் தப்பிட்டு வந்து உட்காந்துருக்க? பழகாப்பா
அப்பு. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான தொடர்ந்து பாட்டையும் பூட்டையும் காலத்திலிருந்து வீரத்தை தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர்களே, உலக நாட்டுக்கு பயங்காட்டின என் தமிழன் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு. தன்னை பட்னி போட்டு வாயிலா ஜீவன் ஐந்தறிவு மாடுகளை பட்னி போடாமல் செல்லப்பிள்ளை போல் வளர்ப்பது என் தமிழன் என்னைக்குமே தவறுனது கிடையாது. தன்னால் இயன்ற உதவியை பிறருக்கு ஏதாவது ஒரு டீயோ சாப்பாடோ அன்றாட வாங்கி கொடுக்கும் ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்கிறேன். என் அன்பு வீர தமிழச்சிகளே, என் தாய்மார்களே, தாய்மார்கள் தான் உண்மையிலே நம்ம சொல்லுவோம். மேடைக்கு டான்ஸுக்கார பிள்ளைய பேசுவான், அது இன்னொருத்தன் முட்டாட்டி, அது வேற விஷயம். சும்மா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவான். ஆனால் இந்த உலகத்திலேயே மனித பிறவியோடு பெண்கள் பிறவிதான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான பிறவி. 10 மாதம் குழந்தை பெக்கக்கூடிய தாய்க்குத்தான் அந்த கஷ்டமெல்லாம் தெரியும். இப்போதான் ரோசை போட்டு போனேன், வேற மனம் எழுதிட்டு வந்திருக்கியா? கருத்தலகாம்பட்டி புதூர் குளிக்கருத்துக்கு லக்ஸு தேவை. ஓ, குளிக்கிறதுக்கா கீரை முண்டை, குளிக்கிறதுக்கு லக்ஸு சோப்பு தேவை, படிக்கிறதுக்கு புக்கு தேவை, காதலுக்கு கிசு தேவை. இங்க வா வா, கிலோ 30 வா. அந்த பிள்ளைய கப்பி அடிச்சு விட்டு எத்து பல்லு அப்படி ஓட்டு இது பண்ணிப்போம். இது என்ன என்ன வசனா ஐயா? பாருங்கய்யா, இந்த வயசுல கூட உனக்கு கப்ளிங் கேட்குதே. உன்னை நீக்குற காரண்ட ஏயுறேன், அவன் மூங்கிக்க மட்டும் அடிச்சு கொண்டுருவேன் சத்து சத்து. இந்த நீக்குறக்காரங்க எப்படி இருப்பாங்க? ஒரு 2 படம் ஏற்றி விடவா? ஓ மேல மசரை பாரு, பெட்டிக்காரே மாதிரி உட்காந்துரு. வந்து உட்காந்துருக்கே 7 ஏக்கர் கருதறுத்த கருது வண்டிக்காரே மாதிரி. ஓ சிச்சுக்க மயிர். பேரன்பு கொண்ட என் உயிர் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த MKRின் பணிவான இரவு வணக்கம். வாங்க வாங்க, வானே வானே. மதிப்புக்குரிய நத்தம் பேரூராட்சி சேர்மன் ஐயா KSSM சேக்கி சிக்கந்தர் பாட்ஷா, MABL 12வது வார்டு கவுன்சிலர் M லதா மாரிமுத்து, 18வது வார்டு கவுன்சிலர் S மாரிமுத்து இவர்கள் சார்பாக எனக்கு மலர் மாலை இனத்து கௌரவப்படுத்தி அத்தனை பேருக்கு நன்றி. இதுக்கு ஒரு 5000 காசை கொடுத்தா கூட 4 ஏழை வேலைக்கு அன்னதானம் போட்டிருக்கலாம். இந்த மாலையை போடுற ஆளுங்க தயவு செய்து சொல்றேன், மாலையை போடுங்க. யாருக்கு போட்டாலும் உதறிட்டு போடுங்கய்யா. அன்னைக்கு போட்டு செங்கோலியை கடிச்சு பிடிச்சி என்னையே யோ ரூம் பாய். நாடகம் வள்ளி திரும்ப நாடகம். இந்த உறவு விழா என் இளைய சமுதாயம் பூரா இங்கே டூவீலரை எடுத்துக்கொண்டு இந்த நத்த புண்ணியமான பூமிக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த நத்தத்துக்கு உள்ள பெருமை எங்கேயுமே கிடையாதுங்கய்யா. அப்போ வணக்கம். ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை நிகழ்ச்சி நீங்கள் நடத்தினாலும் இந்த கூட்டம் வருமானது சந்தேகம். ஏன் நாங்கள் சும்மா கிடையாது, பூரா என் சொந்தம் வந்தாது பூரா இம்புட்டு கூட்டம். அதே உண்மை. இன்னைக்கு அதிக சொந்தத்தை பெற்றிருக்கிறேன் இந்த MKR. இதில் ஊட உள்ள ஆளுகளுக்கு ஒன்றுக்கு நெருக்கம் போது அங்கனே அடிச்சுது சட்டி காஞ்சவனே எந்திரிச்சு போயிரு. ஏன்னா சடச்சடன்னு விழுந்துச்சா இந்நேரம் மையம் மூத்திரம் பேச்சு விட்டேன் அத்தை நாடகத்தில் நின்றாங்க. அதே மாதிரி வர்ற ஆம்பளை ஆளுங்க பேம்பஸ் நல்லா மாட்டுங்க. பேம்பஸ் மாட்டினீங்கன்னா எல்லாம் கூட்டி மாறித்தாளிங்க செமந்து. எனக்கு ஒன்று பேம்பர்ஸ் வாங்கி கொடுனேன். உனக்கு ஆன பேம்பஸ் வாங்கி தரேன். போமுண்டை நீ ஒன்றுக்கு இருந்து சட்டியே ஓட மாட்டேன். அன்னைக்கு சட்டி ஓடாமல் மயம் செல்ஃபி எடுக்கும்போது முண்டமாக நட்டுருக்கேன். மயம் கேட்டிருக்கேன், என்னப்பா இதுக்குள்ளே கருக்கரவா வச்சுருக்கேன். கேவல பயில போய் நான் என்ன சொல்ல. இங்கே வந்தவர்கள் பூரா பப்புன் டான்ஸா பார்க்க வந்தவர்கள் மட்டும் கை தூக்குங்க. வள்ளி திரும நாடகம், வள்ளி நாரதர் ராஜவாட், இந்த மூவர் தான் தெய்வத்தினுடைய வேஷத்தை அணிந்து வருவார்கள். அவர்களை நீங்க பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு பூரா கவர்ச்சி. அசிங்கம் ஒன்றியில்
எந்த கலையில் அசிங்கம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்திலும் இருக்கு. விஜய் டிவி கொண்டு டவுல் மீனிங் தான். விஜய் டிவி டவுல் மீனிங் தான் இருந்தா அதில் பார்த்து தான் கிறங்கி வந்திருக்கேன். அது தமிழே மாதிரி ஒரு ஆள் எவனும் கிடையாது. செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காந்துருது. செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காருவேன். ரெண்டாவது இந்த இடத்துல ஈர செவராக இருக்கும். இங்கே ஒன்றுக்கு இருக்காதுன்னா 70 பேர் அங்கே அடிப்பேன். அடித்து ஆலப்பழாக்கு கல்லே தள்ளி விட்டு கோடிக்கணக்கில் பணம் வைத்து தினமும் 10 அடியால் வைத்து கொண்டு சுத்துவர்கள் எல்லாம் பெரியால் அல்ல. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து பாசமனா என்ன பசினா என்ன தெரியக்கூடிய இந்த மக்கள் தான் எல்லாத்திலும் சிறந்தவர்கள் என்று சொல்லுவேன். இப்போ நீ கைதட்டு 4 ஊரம் 10,000 கஞ்சி ஊத்திரியாக்க பெட்டி ராஸ்கல் பொண்டாட்டி கப்ளிங்காக ஆத்தாவை தூக்கி போட்டு மிதிக்கிற. எங்கள் ஊர்லாம் அசால்ட்டா ஒரு பொம்பளையாள் ஆத்தாட்டை ஏவி விட்டுருச்சு. வா வா ஒவ்வொரு ஆளாக வராத, நான் யோசிச்சு டைமிங் பேசிக்கிட்டு இருக்கேன். அலங்கானூரை சேர்ந்த சென்னை பேக்கரி வடை மாஸ்டர் 501. வடை ஓடுற நீயே 500 தரைய ஓனர் எழுத்துட்டு வாவே. பேக்கரி எழுதி வாங்குவோம். ஓகே ப்ரோ. என்னை கண்டுக்கிறவே இல்லையாடா, கண்டுக்கிறவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுங்க ப்ளீஸ். வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேது. என் டிரைவர் வேற ஏற்கனவே டிராய்ட் ஓட்டினவன். பிஞ்சக்காடை காட்டினா 4 ரவுண்டு அடிச்சுதான் ஏறினேன் ரோட்டில். விறகு வண்டி ஐயா போங்க போங்க 100லேயே போ. ஏன்னா இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எல்லாமே செய்யக்கூடிய தொழில் அத்தனையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் புனிதமானவை புனிதமானவை. இந்த நாடகத்தை நடத்துவது எளிதல்ல. இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். இவர்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லும் வார்த்தையெல்லாம் இளைய சமுதாயம் கேளுங்க ஐயா, எல்லாரும் கேளுங்க. பெரியவங்க இருக்க வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஐயா. ஆமாம், உங்களை சொல்லலையா, நீங்கள் என்ன அப்போலேருந்து எப்படி இருக்கீங்க? உங்களை சொல்லலைங்க, நீங்கள் என் பணம் பொட்டியா, நீங்கள் தான் காசு தரணும். அடே ஐயாவை 2ஆம் ரூமில் ஏசியை போட்டு படுக்க வை. ஏன்னா பெரியவர்களாக இருந்தார்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு சில பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறுலாம் நான் சுட்டி காட்டவா? இளவட்ட பையன் போயலை ஓடுறானே, நீ வெக்க மசல் இல்லாமல் அவன்கிட்ட போய் பெரியப்பாவுக்கு மட்டும் குடுறா. அவன் கொடுத்தவனே நீ போட்டுக்கிட்டு ஓண்டு வச்சுட்டு அப்புறம் அவனை தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பியால. தண்ணி இளவட்ட பையன் அடித்தா நீ பாட்டுக்க தண்ணி அடித்தா நீ பேசாமல் போகணும் தானே. நீ அங்கே போய் எனக்கு 2 வருஷம் ஊற்றுங்கடா. இல்லை வரியப்பா, நீங்கள் வயசில் பெரியாள், போ ஊற்றுங்கடா வெண்ணமைங்களா அப்படின்னு ஊற்றி விட்டுருவாங்க. அப்புறமேல உன்னைய சட்டையை பிடிச்சி 2 அரை விடுவாங்க. நீ என்ன மயத்தில் வந்தேன்னு. அப்புறம் என்ன மையம் அடிச்சு விட்டேன், நான் நாட்டுக்கு சாரேச்சா. எப்படி மரியாதை? அந்த மரியாதையை நம்மளே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாடு எதை நோக்கி போகுது உங்க எல்லாத்துக்கும் தெரியாது. சீரழிந்து கொண்டு இருக்கிறது. பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன்னா பள்ளிக்கூடம் பாடம் கற்பிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை. அங்கே என்ன நடக்குது? 100க்கு ஒரு 5 ஆசிரியர் செய்யக்கூடிய அந்த குற்ற செயல் சிந்திச்சு பார்க்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை இதே தமிழகத்தில் நடக்குதா இல்லையா? அப்படி இருக்க ஆளுகளுக்கெல்லாம் ஏன் தண்டனை கொடுக்குறிய? நம்மளே தூக்கி போட்டு அவன் வெதற அத்து அங்கனே மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு. இன்னைக்கு எல்லாமே அப்படி ஆகி போச்சு. பாரு, இந்த ஐயா கை தட்டுறாரு பாரு, அவர் ஒரு ஆள் தாயா. எதுக்கு தட்டுறேன்னு தெரியாமல் தட்டுறிய? ஒரு தடவை தட்டுனா வெடுப்பான், ரப்புன்னு இப்படி 100 தடவை தட்டுறேன். இன்னைக்கு இளைஞர்களுக்கு என்னென்னா, காலேஜ் படிக்க போகிறோமா, அங்கே போய் பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்தில் பாத்ரூம் நல்லா இருக்கா, ஆசிரியர் நல்லா சொல்லித்தராங்களா, அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. இவன் போனவனே எந்த பிள்ளை நல்ல பிள்ளை அப்படியே அலைவேன். அப்படியே லேசாக அந்த பிள்ளை சிரிச்சிடணும். அங்கனே 3 நாளைக்கு இருப்பேன். அந்த பிள்ளை சிரிச்சிச்சு. அப்புறம் தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு எத்து பல்லண்டு. அங்கனே பூராமே அலைகிறேன். லவ்வர் நான் தான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போகிற பொம்பளைய கவனமாக போ, பக்தியோடு போ. நீ குத்தாட்டம் போடுற ஆத்தா உன்னைய வேலு கம்பிட்ட முதுகுல குத்துவான்னு சொன்னேன். சாச்சிட்டியே அந்தந்தண்டி டூரிஸ்ட் வண்டியை சாச்சு விட்டு செல்ஃபி எடுத்து போட்டிருக்க வெக்கமாக இல்லாமல் என்ன குத்தாட்டம் கேட்குது. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். போய் ஓம் சக்திக்கு போடு, பராசக்திக்கு போடு, முருகனுக்கு போடு, ஐயப்பனுக்கு போடு. உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம 4 பேராக போட நல்லா வரணும்னு சொல்லி பக்தியோடு கும்பிட்டு பஸ்ஸில் உட்கார வேண்டியதானே. போய் டிரைவர்கிட்ட போய் என்ன வாட்டு போடுற,
மாரியம்மா. நோ நோ நோ. சத்தி டிரைவர் சொல்லுங்க சத்தி, நல்லா லப்பு லப்புன்னு குத்துறது மாதிரி போடு. அவன் யமுனா நதி கரையோரத்தின் உந்தன். அவன் பார்ப்பேன், நானே 5 நாள் ஆச்சு பொண்டாட்டி விட்டு வந்து இந்த முண்டையை நம்மளை கொண்டு வராங்கன்னு கீர் ராடு எது அவை ராடு எதுன்னு போட்டு கடைசியில் கொண்டு போய் புளிய மரத்தில் முட்டினவனையே புளிய மரத்தில் முட்டியும் விடலை. டிரைவரை உடனே படி, டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு டிரைவரம்மா டிரைவரு. அவன் சூத்து ஊற்றி போய் அவன் ஆடுறேன் அந்த டிரைவரம்மா டிரைவரு. அண்ணே இந்த ராடுக்கு என்னாச்சு? அந்த ராடுக்கு என்னாச்சு? எது அந்த ராடு? போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. ராடு போச்சு, அவ்வளோதான். வெல்டிங் வைக்க வந்தேன். ஏன் சொல்கிறேன்? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானவை, புனிதமானது. நாங்கள்லாம் பரம்பரை கோடாய். சாமி நில்லுன்னா நிற்கும், ஆடுனா ஆடும். ஆடாத சாமி ஆட்டு வைத்தார். எங்கள் பாட்டையும் போட்ட காலத்திலேருந்து நாங்கள் அப்படியே வந்தவங்க. தவறாக பேசவில்லை. ஏன் தவறு செய்து கொண்டிருக்குன்னு சுட்டி காட்டுறேன். எனக்கு உரிமை இருக்கு, உரிமை இருக்கு ஐயா. ஹலோ, அன்பார்ந்த பெரியவர்களே, இடையூறுக்காக மன்னிக்கவும். என்னுடைய பாசத்துக்குரிய யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்பதற்கு நீங்க நாடக உலகில் மட்டுமல்ல, நகைச்சுவை கலைஞர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே ஒரு தலை சிறந்த உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு அன்பிற்குரிய ஒரு நாடக நடிகர் மட்டுமல்ல, சிறப்புக்காக எம்முடைய எம்கார் அண்ணன் அவருக்காக என்னுடைய அன்பு தம்பி எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் படை வீரர் இறந்து விட்டார். காலம் சென்று விட்டார். போன மாதம் 14 இறந்து விட்டார். இறந்தாலும் சென்ற காலத்திலே கருத்தலகம்பட்டியிலே ஒரு எம்கேஆர் நாடகம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் தீவிர பற்றாளரான வந்த முன்னாள் ராணுவ வீரர் இறந்து விட்டார் என்பதாக அவருடைய அன்பு பிள்ளை இதோ வருகிறது முன்னாலே பொறுத்து இதோ அவருடைய அன்பு கரம் நீட்டுகிறார். அவர்கள் அந்த முன்னாள் படை வீரர் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக நன்றி, வணக்கம் வணக்கம். குறைய போய் சாப்பிடுங்க, குறைய போய் சாப்பிடு. நீ அழுவாதண்ணே, நீ அழுவாத. எவ்வளவு பாசம். நீ நான் வரேன். சும்மாறா வெண்ணமேனே, உனக்கு உண்மையான பாசம் உனக்கு தெரியுமாடா? எங்க அண்ணே உண்மையிலே அந்த அண்ணே மனசுக்குள்ள எந்த வஞ்சமும் கிடையாது. வாழ்த்துக்கள். 2 பேரும் எந்த ஊருப்பா? கருத்தில் கம்பட்டியா? போகும்போது விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. நான் எதா இருந்தாலும் நான் இருக்கேன். நீ அழுகக்கூடாது, அழுகக்கூடாது. அழுகிற அளவுக்கு சரக்கு போடுறாங்க, அழுகக்கூடாது. நீ அழுகவே கூடாது. நாடக மேடையா வேற என்னமாப்பா? முதல்ல முள்ள வட்டி அடங்கப்பா. எனக்கு படவடன்னு வருது. இல்லை நான் போய் ஒரு ஆப்பை சாப்பிட்டு வர்றேன். அன்பை காட்டுவது உண்மையா இருக்க வேண்டும். மது என்பது நிரந்தரம் அல்ல. 7 ஆண்டுக்கு முன்பாக இதே எம்கேஆர் பெருங்கொண்ட ஒரு குடிகாரர் என்பது இவ்வளவு பேர் மத்தியில் சொல்வது தைரிய வேண்டும் எனக்கு உண்டு. இதே நத்தத்துக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு வந்திருக்கேன். சீரகம்பட்டி எங்கள் பெரியப்பா உட்காந்துருக்கார். சீரகம்பட்டி படையப்பா மாமா நாரதர் அவர் என்னை அழைத்து வந்தார். அப்பெல்லாம் போதையில தான் இருந்தேன், உண்மை. ஆனால் இந்த மதுவென்று ஒரு அரக்கனை தள்ளி வைத்தேன். இன்று எத்தனையோ மக்களை காப்பாற்றக்கூடிய கலைஞனா வள வந்து கொண்டிருக்கேன். இதுல ஐயா யாராவது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்னு உண்மைதான். எங்க அண்ணன் தம்பி நீங்கள் எல்லாம் இந்த கோமாளி பைய எம்கேஆர் கூட இன்னைக்கு ஆடிட்டு நாளைக்கு போயிடுவையா வேற ஊர். எனக்கு கூட உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு உறவுகள் அண்ணன் தம்பின்னு சொல்ல நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு வேணும். நான் எங்கே போவேன்? அதனால குடிக்காதீங்க அண்ணே, குடிக்க வேணாம் அண்ணே, கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்கண்ணே. என்னத்தை இல்லை, நான் எவ்வளோ சீரியஸாக பேசினாலும் உங்களுக்கு நகைச்சுவைத்தான் தெரியும். நான் ஸ்கூட்டியில் சரக்கு போட்ட டயத்தில் விழுந்துட்டு என் பொண்டாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறேன். இந்த மாதிரி விழுந்து கைகாலெலாம் அரைச்சி பிடிச்சி அவள் உடனே மேடையில் போய் சோக்கு பண்ணியா, எந்திரிச்சு வாயா, இதே உனக்கு பகுமானம் மசுறான்டா. அதனால என்னை இழுத்துட்டு கிடந்தா கூட எவன்ட்டையும் சொல்லக்கூடாது.
வெட்டி வெட்டி உதஞ்சா கூட இப்போ நான் நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உதையினேன் வீம்புக்குனே உண்மையிலே நடக்குதுன்னு வை இப்படி ஓடி உதையினேன் 10 பேர் பார்த்துட்டு இங்கே வர்றா எம்கேஆர் அண்ணே எப்போ பார்த்தாலும் ஜோக் பண்ணிக்கிட்டே இருக்குடா அடே வெட்டி முறத்தல்னால் இங்கே வர்றா சாம்பெல்லாம் வாயில் கொப்பிடிச்சு தெரியுது. அதனால தான் நகைச்சுவையாளன் என்ன பேசினாலும் அதை பார்த்து ரசித்த மக்களுக்கு பூரா அவன் கோமாளியாகத்தான் தெரியும். இந்த கோமாளிக்கும் நிறையா சோகங்கள் இருக்குது. இந்த கோமாளிக்கும் உலகத்திலே நிறையா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு லட்சிய கனவு இருக்குது அன்பர்களே. இது விளம்பரம் அல்ல. வாட்ஸ்அப்பில் இளைஞர் பூரா குரூப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த படம் போட்டிருக்காக இந்த சரக்கு இதோட கலந்தடிச்சா கிருன்னு ஏறுது பீரடிச்சா 1க்கு 2 கிலோமீட்டருக்கு சிறுன்னு போகுது. அதை வாட்ஸ்அப்பில் பேசுவது பொழுதுபோக்கு அல்ல. ஒரு வாட்ஸ்அப் தளம் ஆரம்பித்து மாதம் 100 ரூபா வசூல் பண்ணி அந்த கிராமத்திலே ஏதாவது வறுமையிலே ஒரு குடும்பம் வாடினால் அந்த பணத்தை நீங்கள் உதவி செய்தால் இந்த இளைஞர்கள் அத்தனை பேர் பாதத்தையும் எம்கேஆர் தொட்டு வணங்குறேன் ஐயா. ஏமா இங்கே வர்ற மாதிரி வந்துச்சுங்க அண்ணே சாங் பாடுவோமா? தென்பாண்டி தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சூடர் அப்துல் கலாம் நம்ம தெய்வ சூடர் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சூடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வ சூடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே அவர் அப்பாருமா அவர் செய்து வந்த சாதனை பெருமைதான் அம்மா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சூடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வ சூடர் அப்துல் கலாம் செய்து வந்த சாதனை எவ்வளவு தெரியுமா அந்த நல்லதொரு மனிதனை வாழ்த்தி பாடுமா. அக்கீனி சிறகடைச்சு உள்ள அக்கீனி சிறகடைச்சு அணுசக்தியை விட்டு நல்ல அணுசக்தியை விட்டு நாட்டுக்கு பெருமை சேர்த்தான் நாட்டுக்கு கலாம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தான் நன்னானே அவர் ஏபிஜே அப்துல் கலாம் சொந்தம் தானே பொடு தந்தானே தந்தானே தந்தான குயிலே பொடு திந்தாலே லேலோ தில்லேர மயிலே தன்னானே தன்னானே தந்தான குயிலே தில்லேலே தில்லேலோ என்னோட மயிலே. பள்ளி செல்லும் பிள்ளைக்கு பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் தாய் போல இருந்தாரு அவரு தாய் போல இருந்தாரு. இளைஞர்கள் வழிகாட்டி ஆசக்கண்ணானே வழிகாட்டி ராசக்கண்ணானே இளைஞருடைய வழிகாட்டி ஆசக்கண்ணானே அவர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொன்னேனே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சூடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வ சூடர் அப்துல் கலாம் தெய்வ சுடர் அப்துல் கலாம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது கனையவினா தமிழக மண் மீது புகழ்த்துவீனா அவர் மண் மீது புகழ்த்துவீனா அப்துல் கலாம் விண்மீது கலையறினார் மண் மீது புகழ் தூவினார் மண் மீது புகழ் தூவினார் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சூடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வ சூடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே நன்னானே தேசிய விஞ்ஞானியே நன்னானே அவரை போல யாரும் பிறக்க மாட்டார் சொன்னேனே. அப்துல் கலாமை போல யாரும் பிறக்க மாட்டார் என்று சொன்னேனே. என்ன கரத்திலும் பொன்னலாம் கொடியே மதி மரியாதைக்குரிய திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் நத்தம் கிராமத்திலே இந்த புண்ணிய பூமியிலே நத்தம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த புண்ணிய மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் உங்கள் மத்தியில் அது மனுஷியாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுகை BN கனகராஜன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
குயிலுன்னு இனிமையான கோயிலவாணி கொஞ்சமல்லி பேசுகிற அஞ்சுதம் பாட்டுக்கென்றே பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி எங்கள் புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் வள்ளியாக சொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து சிறு வயதிலிருந்து நாடக உலகத்திலே அரிதாரம் பூசி அந்த பேரை அந்த புகழை இதுவரைக்கும் விடாமல் காத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, எம்கேஆர் மருதமணி, அதுக்கப்புறம் தேடக்கூடிய ஒரு நபர்னா என் தம்பி ஆறுமுனிய சக்கரவர்த்தி மணிகண்டன் தான். வாழ்த்துக்கள் தம்பி. அண்ணே சாமி வந்துருச்சு. இந்த பக்கம் வண்டி பூரா எடுத்தாதே சாமி வாங்கி உள்ள வர முடியும். இந்த பக்கம் இருக்கிற வண்டி எல்லாமே தவிர்த்து எடுத்துருங்க. சாமி வந்து நின்று இருக்குது. இந்த பக்கம் வண்டி நிப்பாட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடனே வந்து எடுங்க. சாமி அப்போ அவன் வர முடியும். ஐயோ இங்க வரணுமே ஆளுங்க இல்ல, வண்டி வச்சிருக்க ஆளு ஊட உட்காந்தா ரொம்ப சிரமமே. இங்க இருக்கிறவங்க யாராவது வண்டி எடுத்துருங்க. சாமி உள்ள வரணும். சாமியை காக்க போடக்கூடாது. இருக்கிற வண்டியை வந்து எடுத்துருங்க. சேச்சிபியை வச்சு அதை பூரா எதுவும் இல்லாமா இல்லை, வண்டியை பூரா பெரிய பாக்கெட்டை அள்ளி பைபாஸில் கொண்டு போய் போட்டு வேற வழி இல்லை ப்ரோ. இதில் யோசிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். நம்ம வண்டி எங்கே நிற்கிது? பெருங்கொண்ட கூட்டம். சாமியை காக்க போடாதீங்க. அப்படி சாமியை காக்க போட்டாலும் அந்த சாமி நமக்காக பொறுத்து கொண்டு அருள் தரும். உங்கள் 2 வீலர் பைக் இருந்தால் பொறுமையாக சென்று எடுங்கள் என் அன்பு உறவுகளே. நானே தட்டிக்கிறேன், ஒரு பருப்பு வேகலை. ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது என் அன்பு தம்பி. 2 ஆண்டுக்கு முன்பாகத்தான் இந்த தமிழக மக்களிடையே நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன் இந்த பெட்டி தம்பியை. ஆனால் இன்னைக்கு எந்த ஊரு நான் நாடகம் பேசினாலும் நான் சென்றாலும் மணிகண்டனை ஆறுமுனியத்துக்கு போடுங்கள் என்று சொல்லக்கூடிய அன்பு. என்னைய கூட நீ மறந்துரு, உன்னை வளர்த்து விட்ட இந்த தமிழக மக்களை என்னைக்கு மறந்துடாத. வாழ்த்துக்கள் தம்பி. புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த இன்னைக்கு நத்த மாரியம்மன் கோயில் திருவிழா. இங்கே எத்தனையோ பூ கட்டக்கூடிய புண்ணியமான தொழில் செய்யக்கூடிய அத்தனை உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நத்தத்திலே. அந்த புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி. வாழ்த்துக்கள் தம்பி. நீ தொடர்ந்து நாடக ஆடி நல்லா சேர்த்து வை. உன் பொம்பளை பிள்ளை ஒன்று பெற்று வச்சுருக்க, நகை எடுத்து வை. உன் பொண்டாட்டிக்கு நல்லா லாடிப்பா நைட்டி எடு. ஞாயிற்றுக்கிழமை நல்லா கறியை வதக்கி வச்சு தண்ணியை போட்டு குசி விட்டு போ. சேர்த்து வைன்னு தான் சொன்னேன் போன வருஷம். இப்போ பொன்னமராதியில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசை சேர்த்து வைனேன்னா இவன் மொத்த ஏடிஎம் மிஷினையே சேர்த்து வச்சுருக்கேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் கடல் முண்டை. இங்கே வந்த உறவுகள் பூரா பெத்த தாயிடம் பாச காட்டுவதில் அளவு கடந்தவர்கள். தாய் இல்லாமல் நம்ம இல்லை தம்பி. நீ பாடக்கூடிய தாய் பாடலை கேட்டு இவர்கள் எல்லாம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும் தாய்க்காக. அப்படி ஒரு தாய் பாட்டு பாடுப்பா. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். அண்ணே எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமா அண்ணே? அழுகிற மாதிரி அழுதுக்கு அப்புறம் ஆனந்தத்தோடு கைதட்டணும். பாடுறா என் தம்பி. நானும் அம்மாவை நினைச்சுக்கிறேன். பாட்டை பாடு. பாடுறேன். ஓ பொண்ண போல ஆத்தா சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைல சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே கொஞ்சம் உள்ள பாத்ரூம் முறைக்கு வர்றியா? செருப்புக்கிட்ட அடிக்கிறேன் முண்டை. என்ன யாரும் கை தட்டல? இது நீ அது முண்டை எதுக்கு வந்தனே தெரியல. எறும்பு வெதர்ல கடிச்சு பிடிச்சாதே. தாய் பாட்டு பாடுறா. சிக்குவாளா நக்குவாளான்னு தாய் பாட்டு பாடு. வாழ்த்துக்கள். அதுக்காக சூப்பர்னு சொல்றேன்னு சம்பளத்தில் 1000 ரூபாய் ஏற்றப்படாது. உளுந்தவட அதே அப்பன்னே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி
நமது இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன், பாசத்துக்குரிய என் அன்பு அண்ணன், நகைச்சுவை நடிகர் சேதுராஜன், நகைச்சுவை நடிகர் சேதுராஜன் அண்ணன் சார்பாக தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு 101 நன்கொடை வழங்கிய அன்பு உறவுக்கு நன்றி. நன்றி 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 கடந்தவர்கள் நன்றி நன்றி. சிறுகுடி நியாஸ் அவர்கள் அம்மா படலை பாராட்டி எனக்காக 100 ரூபாய் கொடுத்த அண்ணா அவர்கள் நன்றி நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார்கள். அடிப்பா. போதும் போதும், எதுக்கு அது விடு விடு. ஏன்னா திறமைக்கு வயசும் ஒரு காரணம் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா. சாமியம் பத்தனா அந்த வாரு அவன் சைக்கிள் டயர்ன்னு அந்த ரவுண்டாக இருக்கிறத தூக்கி ஓட்டினாலும் ஓட்டுவேன். தம்பி எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா குஞ்சாணி. சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுகை நீலகண்டே.
இங்க வா. யாரை கேட்ட 550 குத்து குத்துனேன்? யாரை கேட்ட? காசு கொடுக்குறது யாரு? உனக்கு சம்பளம் நான் தானே, நீ எனக்கு அண்ணன் தானே. இதை செய்யக்கூடாது. ஆந்திராவில் ஒரு ஆள் இதை செஞ்சதுனால 3 வருஷம் கடுங்கால தண்டுறேன். பப்ளிக்கில் ஓட்டக்கூடாது. உள்ள வையா, ஓட்டக்கூடாதுண்ணே. பேர் சொல்லும் போது ஒரே குத்துதே. அப்படி லேசாக தடவிட்டு எண்ணெயை போட்டு வச்சிரு. இப்போ நான் பாடுறேன், ஒரு பாட்டுக்கு போடு. ஏடோ மோகம், இதை தனியாக குடிச்சுக்கிறேன். ஏதோ டாகம் நேத்து வர வேற போடு. நக்கல் பண்ணுறியா? போய் மண்டி விட்டு வாமா பண்ணு. போய் மண்ணை கலைச்சி வாமா பண்ணு. மாலை எடுத்துட்டு போய் சேகநட்டில் விற்க பார்க்குறேன். தயவு செய்து காவல்துறை ஐயா உத்தரவிடுறாங்க. டூலர் வண்டி இதில் அதிகமாக நிற்கிதான். சாமி கிட்ட வர முடியாமல் காத்து நிற்கிது அன்பு உறவுகளே. அதனால அந்த டூலர் பைக்கு யார் இருந்தால் இந்த பகுதியில் நிப்பாட்டினா வந்து எடுத்து ஐயா அந்த வண்டி நம்பரை பார்த்து ஃபைன் அடிச்சு விடுங்கய்யா. சீ சீ சீரனு நீ சீ சீ சீ. காரு ஆட்டோ எல்லாமே நிக்குது. சாமி நிக்குது. கோச்சுக்கிறாம வண்டிக்கு வந்து எடுங்க. வண்டி எடுத்துருங்க. பைக்கு கார் ஆட்டோ எல்லாமே எடுத்தாதான் சாமி வரும். நீங்க இருக்கிற தயவு வந்து எடுங்க. காவல்துறை அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் சொல்ற மாதிரி ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ சொன்னையே தயவு செய்து எடுங்க. சாமி நின்றுட்டு இருக்குது. வண்டி எடுங்க. ஆட்டோ காரு 2 வீலர் அப்படியே சுத்தமா மறைச்சிக்கிருச்சு. அப்படியே தயவு செய்து வாங்க. பைக் எடுங்கய்யா. நாடகம் பார்க்க வந்தது ஒரு குத்தமா? ஃபைன் அடிப்ப முடியே. ஃபைன் 100 ரூபா 50 ரூபாய்னாலும் கட்டிட்டு போயிடலாம். 15,000 20,000னா அந்த பைக்கே 8,000 ரூபாய்க்கு போகாதியா? தயவுசு அப்படியே எல்லாமே உட்காருங்க. எல்லாம் இங்கே பேர் பொம்பளையெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. கோச்சுக்காம அப்படியே உட்காந்துருங்க. எல்லாம் கிளஞ்சிங்கன்னா அவங்க யாரும் பின்னாடி பூரா பொம்பளை பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே அப்படியே உட்காருங்க. கோச்சுக்கிறாம நத்தம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா உள்ளாத மாரியம்மனா. மாரியம்மே தத்துரமா இருக்கிறாள் ஐயா. நத்த வட்டார மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. நத்தத்தில மாரியம்மே உடரங்கும் முனியாண்டி பொல்லாத கருப்பனையா. கருப்பே தத்துரமா இருக்கிறான் ஐயா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்கிறான் ஐயா. மூணடி ஒத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. மூணடி ஒத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. கள்ளிசரி காளி முனியந்தா. கள்ளிசரி காளி முனியந்தா. தங்கச்சி மாரியம்மனை பக்கத்தான நிக்கிறானையா. நத்தத்தில மாரியம்மே உடனங்கி முனியாண்டி பாண்டி முனிதானையா. சாமி ஊரா நத்தத்துக்கு வந்துதான நிக்கிது வாரியா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா. 18 படிகரப்பா. 18ஆம் படியா நத்தத்துக்கு வந்துதான நேராச்சியா. நத்தத்தில மாரியம்மே ஒங்கார ரூபம் கொண்டு
ஒரு மக்களை காக்குறாளையா மாரியம்மே தத்துருமா இருக்கிறாளையா நத்தத்துல மாரியம்மே ஏழை மக்களை காக்குறாளையா. ஆடல் அரசி அபினிய சுந்தரி நாட்டிய தாரகை நல்ல பிள்ளைதான். சின்ன சிமுண்டு மூட 2 கரையாம்புத்து ஒரு செவரொட்டி அருமையான பிள்ளை. அந்த பிள்ளையை என்ன தடவைனாலும் கேட்பாருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் எடுத்து போட்டுறாங்க. புரிஞ்சியும் கந்து கந்தா ஆளை நிப்பாட்டேன் என்னை அடிக்கிறது. நான் கூட சமாளிச்சிருக்கேன். மருதமணிக்கு புரிஞ்சு எனக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் கேட்டிருக்கேன். இருப்பா ஒரே விஷயம். மருதமணி அண்ணனும் நானும் ராமர் லட்சுமணன் மாதிரிதான். எங்கள் அண்ணன் நான் அண்ணன் என்ட்ரன்ஸ் வரமாட்டார். எல்லார்ட்டையும் ஒரு திறமை இருக்கும். எல்லாருமே திறமையான ஆளுகதான். டான்ஸை சந்திக்கும் போது அண்ணே வருவார். பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுகையை சேர்ந்த அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் சிவே மன்னன் எங்கள் அண்ணன் உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 13 நாளாக கடும் வாமப்பில் இருக்கிறார். வெயிட்டான பொருள் தூக்கினால் முதுகுத்தண்டு முறிந்துவிடும் என்பதற்காக ஒரே ஒரு முட்டை புரோட்டாவை பார்சலை கையில் வைத்து கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இந்த நாடகத்துக்கு ஒளி அமைப்பு சென்ற இடமெல்லாம் வெற்றிவாக சூட வரக்கூடிய எங்களது உமா சவுண்ட் சர்வீஸ் நத்தம் உமா 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 மை சட்டை இதுதாம்மா நத்தம் வட்டாரத்துல பெருதாம்மா எங்க உமா மை சட்டு நத்தம் சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு உமா மை சட்டை இதுதாம்மா வளர்ந்து வாழன்னு நீங்கதாம்மா நத்த மாரியம்மே அருளோடு ஓஞ்சட்டு படிக்கணும் அதுக்கு எனக்கு 1001 முடியணும் பட்டைய கிளப்புதோடா இவ்வளவு வார 100 ரூபாய் நகட்டலை ரொம்ப வலிக்குதா உமா உண்மையிலேயே இந்த இவ்வளவு அவுட்டரில் வந்து மை செட்டை இவ்வளவு தெளிவாக அமைக்கிறது எத்தனை பேரால் முடியும் என்பது எனக்கு தெரியல. உங்களால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறீர்கள். நத்தம் உமா மை செட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அன்புறவர்களை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓனர் யாரு? கொஞ்சம் அப்படியே உள்ள வந்துட்டு போ. நமக்குள்ள 1008 இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகிறவர்களே இருக்கரங்கு அழைத்திருக்கிறார்கள். பொறி சி ஆறுமுகம், பூக்கடை வடிவேல், TN 42 மென்ஸ்வேர் நத்தம் பஸ் ஸ்டாண்ட், காமராஜ் முப்புளியான் பேங்கர்ஸ், பொட்டு அம்பாள் காய்கறி கடை, SP பழனிசாமி பிரியாணி கடை அவுட்டர், டீ ஸ்டால் பெரியசாமி, உமர் பழக்கடை, மீனாட்சி சுந்தரம் பூஜா சந்தன கடை, செந்தில்குமார் கோயிலா டிராவல்ஸ், நீ காமாட்சி ரெடிமேட்ஸ், பி செல்வம், அதிர்ஷ்டம் ஜவுளி கடை செல்வராணி, திருநங்கை கே ஐயாவட்டி. அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்ப என் பேரை சொல்வதை விட என்னையே இந்த உலகம் புறா யூடியூப் சேனலில் எடுத்து இத்தனை உறவுகளை ஒன்று சேர்த்த யூடியூப் சேனல் 5 பேத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். காடமங்கலம் முருகன், செந்துரை, திருப்பதி ஸ்டுடியோ, ராஜா இங்கிட்டு ராஜா, அது பொழுதுபோக்கு, எல்லாத்துக்கும் நன்றி. ஒன்று ஏதாவது போட எழுதி உண்டு எனக்கு ஒன்றும் தெரியல. பூராமே என் சொந்தங்கள், என் தம்பிய. நீங்கள் இந்த நாடகத்தை யூடியூப் வாயிலாக எடுத்து ஏதாவது போட்டு விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருங்கய்யா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வயிறுன்றது ஒன்று தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டு இன்னைக்கு கடவுளாக காட்சி அளித்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், நாம் பிறந்த ஊர்
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனி அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா வளர்ந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளி அருகாமல் உள்ள நொச்சி கொள்ளத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். திரைப்படத்தில் நடிக்கும் போது கூட இந்த சந்தோஷமெல்லாம் எனக்கு இல்லை. ஏன், என்னதான் ஒரு திரைப்படத்துக்கு போனாலும் ஆயுள் உள்ள வரை மேடையிலே நான் கோமாளியாகத்தான் இருப்பேன். இந்த சொந்தங்கள் தான் என்னை வளர்த்து விட்டது. இந்த மக்களிடையே நான் கோமாளி வேஷம் போடுவேன். மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்வேன். அடியன் எம்.கே.ஆர். எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் எம்.கே. ராதாகிருஷ்ணன். எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு எம்.கே.ஆர். எம்.கே.ஆர். பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடித்து விட்டு இந்த சூம்பக்காலனை இழுக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே. உங்க பேருங்கய்யா? இயாஸ் முகமது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் பங்காளி. கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே வாழ்க்கையில நோய் இல்லாம யார்கிட்டையும் கடன் பெறாம நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நம்ம வணங்கக்கூடிய சாமியினோட அருளோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.